Jesus loves our daily Bible school. தப்பித்துக் கொள்ளும்படி கூட்டம் ஒன்று படிக்கிறவர் அப்பா நல்லதை பேசுகிறவரே. ஆமென். ஹalleluya. என் மூத்த சகோதரி நீரல்லவோ, என் தகப்பன் நீரல்லவோ ஆண்டவரே, என் மனவாளர் நீரல்லவோ தகப்பனே. ஆமென். நன்றி 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 தகப்பனே. ஸ்தோத்திரம். உட்காருங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாய் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினர் குற்றோளிகள் பிறப்பு முன்னால் உமக்கென்று வாழ்கிறேன். நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்கிறேன். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆண்டவரே, நீ தள்ளப்பட்டு எங்களை சேர்த்துக் கொள்ளும்படி ஆண்டவரே, நீர் கைவிடப்பட்டீர் ஆண்டவரே, நாம் பிதாவை சேர்த்துக் கொள்ளும்படி நன்றி. என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாற்றி வரும் மகத்துவமும் உமக்கு தானே மகத்துவமும் உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ அன்பு கூர்ந்து பலியாதி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவியில் குற்றோடிங்க. ஓ சிலுவையில பாவமானார் நம்ம நீதிமான மாற்றும்படி, அவர் சாபமானார் நம்மில் ஆபத்தாம் ஆசிரியர் பலிக்கப்படி, அவர் தள்ளப்பட்டார் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி, அவர் தலை குறைந்தார் நாம் தலை நிமிர்ந்து நடக்கும்படி, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழத்தீரே. ரத்தத்தால் என்னை பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழத்தீரே. என்னை பார்க்கின்றேன் கரைப்படாத மகனாக நிறுத்தினம் என்னை பார்க்கின்றேன். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என்
மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே அப்பா எனக்காய் ரத்தம் சிந்தி விளையாடப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டதை கழுவீரி குற்றோம் நீங்க. உங்களுடைய மாமிசமான சரீரம் தடுத்து கேட்டீங்களப்பா, புதிதும் தீவிரமான மார்க்கத்தை உங்கள் சரீரத்து வழியாக உண்டு பண்ணீங்களே தகப்பனே. எல்லாரும் கைவிட உள்ள வரும்படி ஓ நன்றி கர்த்தாவே. மாம்சமான உன் சரீரம் என்று இருந்து புது வழித்திறந்தீர். மாம்சமான உன் சரீரம் என்று இருந்து புது வழித்திறந்தீர். மகாமகா பரிசுத்தமும் உன் திருச்சபையும் நுழையத்தினீ. மகாமகா பரிசுத்தமும் உன் திருச்சபையும் நுழையத்தினீ. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ ஓ தகப்பனே, எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவீரி குற்றோம் நீங்க. பிரித்து எடுத்து நான் பிறப்போம் உமக்கென்று வாழ்க. பிரித்து நான் பிறக்கும் உமக்கென்று வாழ்க. ஆராதனை உமக்கே, துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே ஆண்டவரே. இயேசுவின் நாமம் பலிகளை செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா. நீ ஒருவரே துதிகளுக்கு பாத்திரரா இருக்கீங்கப்பா. இசுவே துதிகளில் வாசம் செய்கிற தேவரே பரிசுத்த நீங்க தானப்பா. கோடான் கோடி 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 தூதர் மத்தியில் ஆனவரே, ஓ மகிமையான ஒளியிலே ஜோதியாக விட்டிருப்பவரே, ஒருவரும் கிட்ட சேராத முடியும் வாசம் செய்கிற தேவன் நீங்க தானப்பா. பரிசுத்தர் 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 இரவும் பகலும் ஒய்யால் துதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் தகப்பனே, நாங்க துதிக்கும் போது ஆண்டவரே நீங்க பரலோகத்தை விட்டு இறங்கி வரீங்களப்பா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்திரமாய் கொடுத்தார்கள். 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். 4ஆம் வசனம். தாங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தாங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும்
ஒப்பு கொடுத்தார்கள். 6ஆம் வசனம், ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். 7ஆம் வசனம், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். 8ஆம் வசனம், இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 10ஆம் வசனம், இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கும். 11ஆம் வசனம், ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உண்டா இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. 12ஆம் வசனம், ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படியல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். 13ஆம் வசனம், மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். 14ஆம் வசனம், எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். 15ஆம் வசனம், சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. 16ஆம் வசனம், அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம், நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். 18ஆம் வசனம், சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனுடனே கூட அனுப்பி இருக்கிறோம். 19ஆம் வசனம், அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். 20ஆம் வசனம், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. 21ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். 22ஆம் வசனம், மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம். 23ஆம் வசனம், தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமா இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமா இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். 24ஆம் வசனம், ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு சிஷ்டாந்தப்படுத்துங்கள். அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் 9ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. சில்ட்ரன்ஸ், ஏசப்பா அந்த பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக பிதாவுடைய வலது பரிசத்தில் வச்சிருக்கிறவராக தூதர்கள் போற்றுகிறவர்களாக அவர் எவ்வளோ பெரிய மகிமையில் இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏசப்பா அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, தரித்திரங்களை சிலுவையில் சுமக்கும்படியாக வந்தாங்க. இன்றைக்கி நம்ம அவரை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும்? பிறருக்கு உதவி செய்து பிறருடைய தரித்திரத்திலே நாம் உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டணும். இப்போது ஏசப்பா எல்லா மகிமையும் விட்டு தரித்திரமாக மாறினாராம். ஏசப்பா நம்மளை தரித்திரமாக மாறி உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லலை. உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து கொடு. தேவன் நம்மக்கிட்ட இல்லாததை கொடு சொல்லி எப்பவுமே சொல்லவே மாட்டார். நம்மக்கிட்ட இருக்கிறத மனப்பூர்வமாக என்ன பண்ணு? கொடு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பற்றாக்குறையில் இருக்கலாம், உணவுக்கு கஷ்டப்படலாம், உடைக்கு கஷ்டப்படலாம். அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? தேடி போய் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்மக்கிட்ட 2 இருக்குது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய உணவு இருக்குது, நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறது தான் என்ன பண்ணுறது? ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் வழியில் பிச்சைக்காரங்களை பார்க்குறீங்க. பிச்சைக்காரர்களால் சமைத்து சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு நல்ல துணி கடைக்கு போயிட்டு துணியை உடிச்சு கொள்ள அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களால் முடிஞ்சது ஒரு உணவுப் பொருளை வாங்கி தரலாம், உங்களால் முடிஞ்ச ஒரு உடையை வாங்கி தரலாம். இது உங்களால் முடியாது தான், சிறு பிள்ளைகளாக இருக்கிறவங்களால முடியாது தான். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ₹1 பேக்கெட் மணி அம்மா அப்பா கொடுப்பாங்கல்ல, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி யாராவது ஒரு ₹10 கூடவா கொடுக்க மாட்டாங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க. உங்ககிட்டயும் உண்டியல்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணலாம்? சேர்த்து வச்சுட்டே வந்து கிறிஸ்மஸ் டைம் வருது இல்லையா, அப்போ இப்போ ₹10 சேர்த்து வச்சாலோ இல்லை ₹1 சேர்த்து வச்சாலோ கிறிஸ்மஸ் டைமில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு ₹500 சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு 2 ட்ரெஸ்ஸை வாங்கலாம், இல்லை 3 ட்ரெஸ் வாங்கலாம். அது ₹500. இல்லாதவங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, நடு ரோட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த உடையை வாங்கிக்கோங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்களேன். ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகேவா சில்ட்ரன்? அது மட்டும் இல்லாமல் கத்தரை நம்ம எப்படி வெளிக்காட்டணும்? கொடுத்து. ஓகேங்களா? வாயளவில் மட்டும் கிடையாது, செயலில் நாம் என்ன பண்ணணும்? கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டணும். இவங்க பற்றாக்குறையாக இருக்கிறாங்கன்னு தெரிந்தும் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? மகதோனியா சபையார் எப்படிப்பட்ட மனதுடன் காணிக்கை கொடுத்தார்கள்? ஆ, முணுமுணுத்து கொண்டு. ஆ, மன வருத்தத்துடன். ஈ, மிகுந்த மகிழ்ச்சியுடன், தாராளமான மனதுடன் கொடுத்தார்கள். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.